வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல், கோல்டு சிட்டு ஸ்கீம் பத்திங்க. அதாவது நமக்கு நெறைய கடைகள்ல நகைச்சீட்டு வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நெறைய விதமான நகைச்சீட்டுகள் இருக்கு. ஸோ என்னென்ன நகைச்சீட்டு நமக்கு இருக்கு, அண்ட் எந்த நகைச்சீட்டு நமக்கு லாபம் தரும், ஒவ்வொரு நகைச்சீட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, அண்ட் நம்ம காயின் வாங்குறோம்னா எது யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஜுவல்லா வாங்குனோம்னா எந்த ஸ்கீம் வந்து நமக்கு போடலாம். இந்த மாதிரி நெறைய கேள்விகளுக்கான பதில நம்ம இதில பார்க்க போறோம். நிச்சயமா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். பிகாஸ் அதாவது குறிப்பா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே தங்கம் வாங்கணும் அப்படின்னா, நகைச்சீட்டு போட்டு தான் நம்ம வந்து நெறைய பேர் நகை வாங்குவோம். மொத்தமா பணத்த குடுத்து நகைய வந்து ஒரு ஒரு வாட்டியும் நம்மளால வாங்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப, நம்ம போடுற நகைச்சீட்டுல முடிஞ்ச அளவுக்கு அதிக லாபத்த நம்ம எப்படி பெறலாம் அப்படிங்கிறது தான் இதில பார்க்க போறோம். அண்ட் இது இல்லாம நம்ம சேனல்ல ஆஸ் யூசுவல் மணி ரிலேட்டடான வீடியோஸ் இருக்கு. அது எல்லாமும் தேவைன்னு நெனைக்கிறவங்க சேனல் வீடியோஸ செக் பண்ணி பாருங்க. அதாவது மணி ரிலேட்டட் வீடியோஸ், கோல்ட் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில் அண்டு போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் பேங்க்ஸ், அதாவது பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ், இந்த மாதிரி மணி ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் இது இல்லாமல் இன்னுமே நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னென்ன விதமான நகைச்சீட்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் நகைச்சீட்டு அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து நகைக்கடைகள். ஸோ எந்த நகைக்கடையில் நம்ம போடுறோன்றது முக்கியம். பிகாஸ் புதுசாக நிறைய கடைகள் வந்து ஓப்பன் பண்ணலாம். பட் நமக்கு நம்பிக்கையான நகை கடைகள், அதாவது ரொம்ப வருஷமாக நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற நகை கடைகளில் போடுறப்ப பார்த்திங்கன்னா, நம்மளோட பணம் வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஸோ நிறைய கடைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஜிஆர்டி, லலிதா, தங்கமயில் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க. ஸோ இங்கே போடுறப்ப வந்து ஓரளவுக்கு நம்ம பணம் வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா புதுசாக இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கடை அப்படிங்கிறப்ப அந்த கடையை நம்பி நம்ம போட முடியாது. அந்த கடை வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கைத்தன்மை வாய்ந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல நகை கடைகளில் உங்களோட நகைச்சீட்டை வந்து போடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த விதமான நகைச்சீட்டு வந்து போட்டால் லாபமாக இருக்கும் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஏன்னா நகைச்சீட்டில் பல விதமாக நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நகைச்சீட்டுலேயும் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கான கோல்டு ரேட்டு, தங்கத்தோட விலை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்சுவலி நம்ம வீடியோஸ் போடுறப்ப பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு நகையோட, அதாவது தங்கத்தோட விலை என்ன அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி 22 மார்ச் 2025 இன்றைக்கி 1 கிராம் தங்கம், அதாவது 22 கேரட் கோல்டோட 1 கிராம் ரேட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8230 ரூபா. அண்ட் இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா நேற்றை விட 40 ரூபா கம்மியாக இருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 8270 ரூபா இருந்துச்சு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா 24 கேரட் கோல்டு, இது 1 கிராம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 8978 ரூபா. ஸோ இதுதான் தங்கத்துக்கான ரேட்டு இன்றைக்கி. அடுத்தது இப்போ நம்ம எந்த கோல்டு சிட்டு ஸ்கீம் வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும், என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம், அதாவது இது வந்து பணமாக வந்து வர வைப்பாங்க. இப்போ நமக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நகை கடைகளில் இருக்கிற நகைச்சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 11 மாத ஸ்கீம் தான் நிறைய கடைகள் அவைலபிளாக இருக்குது. 11 மாதம்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு பணமாக வர வைப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம கட்டுற பணம், இப்போ நீங்கள் ஒரு 5000 ரூபா கட்டுறீங்க மாதம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா 11 மாதமும் நம்ம 5000 ரூபா கட்டணும். இந்த நகைச்சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடான அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 5000 ரூபா சிட்டு போட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னா 11 மாதமும் 5000 ரூபா கட்டிட்டு வரணும், பணமாக வர வைப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அமௌண்ட் பேஸ்டாக கட்டுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் தங்கத்தோட விலை ஏறுதா இறங்குதா அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா நமக்கு அமௌண்ட்டாக தான் வர வைக்கிறாங்க. ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ 5000 ரூபா கட்டுறீங்கன்னா 11 மாதத்தில் உங்களுக்கு 55,000 ரூபா பணமாக தான் கிடைக்கும். நீங்கள் நகை வாங்க போகிறப்ப அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கட்டியிருக்கிற பணத்துக்கு கிராம்ஸ் வந்து கிடைக்கும்.
அடுத்தது இதுலேயே வந்து பெஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கடைகள்ல இந்த மாதிரி பணமா வரவு வைக்கிற ஸ்கீம் இருக்கு. ஸோ நீங்க நிறைய கடைகள்ல போய் விசாரிச்சு பார்த்துட்டு, அதில எது பெனிஃபிட் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா ஒரு சில கடைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 11 மாச ஸ்கீம்லேயே நமக்கு 1 மாசம் போனஸ் அமௌண்ட்டா குடுக்குற மாதிரியும் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சில கடைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் இல்லாம நகை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் ஒரு சில கடைகள்ல பார்த்தீங்கன்னா, 50% வந்து வேஸ்டேஜ்ல டிஸ்கவுண்ட் தருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதில நமக்கு எது பெஸ்ட்டு, நம்ம என்ன வாங்க போறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஏன்னா நமக்கு இந்த மாதிரி அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம் வாங்குறோம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து கோல்டு காயின் வாங்குறதுக்கு தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் நகை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நஷ்டமாக தான் முடியும். ஸோ நீங்கள் காயின் தான் வாங்க போகிறீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போது ஒரு சில கடைகளில் 1 மாதம் போனஸ் வந்து கிடைக்குது. இப்போ பீமாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நமக்கு 1 மந்த் வந்து போனஸ் கிடைக்கும் பணமாக வர வைக்கிறதுல. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரூ. 5,000 கட்டுறீங்கன்னா ரூ. 55,000 ஆகும். கடைசியில் இன்னொரு மாதம் போனஸ், அதாவது இன்னொரு ரூ. 5,000 நமக்கு கிடைக்கும். ஸோ ரூ. 60,000க்கே நம்ம நகை எடுத்துக்க முடியும். ஸோ ரூ. 60,000க்கே நம்ம காயினா வாங்குறோம்னா நமக்கு அது லாபமா இருக்கும். ஏன்னா காயினுக்கான வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆர் 2% தான் வேஸ்டேஜ் இருக்கு. ஸோ நமக்கு பெருசா வேஸ்டேஜ் வராது. அண்ட் ரூ. 5,000 போனஸ் கிடைக்கிறதுனால நமக்கு கூடுதலான தங்கம் கிடைக்கும். ஸோ கோல்டு காயின் வாங்குறவங்க இந்த ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் இப்போ ஒரு சில கடைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் இல்லாம இருக்கு. ஸோ அந்த மாதிரி கடைகள்ல நீங்க நகையா வாங்கணும் போட்டாச்சு அப்படின்றவங்க, வேஸ்டேஜ் இல்லாத இதில இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்கீம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் கோல்டு காயின் நம்ம வாங்குறோம் அப்படின்னா, இந்த அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீமை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கிராம் பேஸ்டு ஸ்கீம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தங்கமா வரவு வைப்பாங்க. ஸோ நம்ம கட்டுற பணத்துக்கு முன்னாடி பார்த்த ஸ்கீம்ல பணமா வரவு வச்சாங்க. பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, தங்கமா வரவு வைப்பாங்க. இதில எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டுற அன்னைக்கு கோல்டோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு, அந்த ரேட்டுக்கு ஏத்த மாதிரி இப்போ நம்ம எவ்வளோ கிராம் கட்டுறோம். இப்போ ஒரு நீங்க ரூ. 10,000 மாசம் நகைச்சீட்டு போடுறீங்கன்னா, ரூ. 10,000 கட்டுறீங்க. கோல்டோட ரேட் இன்னைக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்றத பொறுத்து நமக்கான கிராம்ஸ் வரும். இப்போ ரூ. 8,230 இருக்கு அப்படின்னா, அப்ராக்ஸிமேட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 1.2 கிராமோ அந்த மாதிரி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு கோல்டா வர வைப்பாங்க. ஸோ 1.2 கிராம்ஸ், இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ 1.2 கிராம்ஸ் அப்படின்ற மாதிரி வரவு வச்சுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்ம கட்டுறப்ப அன்னைக்கான தங்கத்தோட விலை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கிராமில் வரவு வைப்பாங்க. இதுவுமே 11 மாத ஸ்கீம் தான். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு கூடுதலாக என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சில கடைகளில் 100% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்க முடியும். இப்போ லலிதா அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம நகை எடுத்துக்கலாம். ஜிஆர்டி, ஸ்ரீகுமரன் இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் உள்ள நகைகளை நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். இன்கேஸ் அதுக்கு மேலே போகுது அப்படின்றப்ப அந்த வேஸ்டேஜ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொரு மாதமும் கட்டுறப்ப தங்கத்தோட விலை நம்ம வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். என்னைக்கு ரேட் குறையுதோ அன்னைக்கு நம்ம நகைச்சீட்டு பே பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து கூடுதலான தங்கம் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே வரும். ஸோ நம்ம கோல்ட் ரேட்டை டெய்லி வாட்ச் பண்ணணும். அண்டு குறைவாக இருக்கிற அன்னைக்கு நம்ம கட்டுறப்ப கூடுதலான கிராம்ஸ் வந்து நமக்கு மில்லிகிராம்ஸில் வந்து நமக்கு ஆட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா, நகையாக எடுக்கிறீங்க அப்படின்றப்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த வெயிட் பேஸ்டு ஸ்கீம், அதாவது தங்கத்தில் வரவு வைக்கிற ஸ்கீம் தான். இதில் நம்ம நகை எடுத்துக்கிறப்ப பார்த்திங்கன்னா, நமக்கு வேஸ்டேஜும் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு மாதமும் தங்கத்துலேயும் வர வைப்பாங்க. ஏன்னா நமக்கு கடைசியாக முடிகிறப்போ பார்த்திங்கன்னா, இப்போ 10,000 நீங்கள் நகைச்சீட்டு போடுறீங்க அப்படின்னா, ஒரு 11 மாதத்தில் 1,10,000 கட்டியிருப்பீங்க. அன்றைக்கி நம்ம போகிறப்ப தங்கம் வாங்குறோன்னா கோல்டோட ரேட் இருந்துச்சுன்னா நமக்கு கிராம் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். பட் ஒவ்வொரு மாதமும் நம்ம கட்டுறப்ப தங்கத்தில் வர வைக்கிறாங்கன்றப்ப இப்போ பார்த்திங்கன்னா, நமக்கு 8,200 8,300 இருக்குன்னா நமக்கு அதிகமான தங்கம் கிடைக்கும். 11 மாதம் கழித்து தங்கத்தோட விலை 9,000 10,000 ஒரு கிராம் போகுது அப்படின்றப்ப அன்றைக்கி நம்ம போய் வாங்கினோன்னா கம்மியான கிராம்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் நகையாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வெயிட் பேஸ்டு ஸ்கீமை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே வந்து பெஸ்ட்டாக வேஸ்டேஜ் இல்லாமல் எங்கே இருக்குது, வேஸ்டேஜ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கான டிசைன்ஸ், அதாவது நீங்கள் ஏதாவது நகையை பார்த்து வச்சுருக்கலாம், அந்த நகை உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ பிடிச்ச நகையை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வேஸ்டேஜும் இல்லாமல் எடுக்க முடியும், நமக்கு பிடிச்ச நகைகளையும் எடுக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்னு இருக்குது. இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒன் டைமாக ஒரு போனஸ் அமௌண்ட் வருது, இல்லை ஏதாவது ஒரு சீட்டு போட்டு நீங்கள் பணம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு, ஏலச்சீட்டு போட்டு இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட லம்சம் அமௌண்ட்டு கிடைக்குது அப்படின்னா, அதில் நகை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வாங்கலாம்.
பொதுவா நம்ம பணத்த குடுத்து நகை வந்து உடனே எடுக்கிறோன்றப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வேஸ்டேஜ் வந்து அதில கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ரூ. 1,00,000க்கு நீங்க நகை எடுக்கிறீங்கன்னா, குறைஞ்சது அதில ஒரு 15% வேஸ்டேஜ்னா கூட ரூ. 15,000 நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். பட் இதுவே இந்த ஸ்கீம்ல நம்ம டெபாசிட் பண்றப்ப அந்த வேஸ்டேஜ் இல்லாம பண்ணலாம். இதுவுமே 11 மாசம். ஸோ உங்ககிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்குன்னா கட்டிட்டு, அதில வந்து நம்ம 11 மாசம் கழிச்சு நகைய எடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு செய்கூலி, சேதாரம் இல்லாம எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க இன்னைக்கு கட்டுறீங்க 11 மாசம் கழிச்சு தான். ஸோ இன்னைக்கு கட்டுறப்ப கிராம் என்ன ரேட் இருக்கோ, அந்த அதாவது நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கு இன்னைக்கான ரேட்டுக்கு வந்து நமக்கு வரவு வச்சுருவாங்க. எவ்வளோ கிராம்ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம 11 மாசம் கழிச்சு அந்த வெயிட்டுக்கும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வேஸ்டேஜ் அதாவது செய்கூலி, சேதாரம் இல்லாமலும் எடுத்துக்கலாம். ஸோ உங்ககிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்கும்போது இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் நகையா எடுக்கிறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம, இப்போ நெறைய அதாவது பழைய தங்கத்த வந்து நம்ம அடகு வச்சு அதுலேருந்து நகை வாங்குவோம் இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் டைம் டெபாசிட் இது பண்ணீங்கன்னா, உங்களோட அடகு வச்ச நகையும் நீங்க வந்து 1 வருஷத்துல மீட்கலாம். அதே மாதிரி அந்த பணத்துல நீங்க புது நகை வாங்குறீங்கன்னா, அதுக்குமே வேஸ்டேஜ் இல்லாமலும் நம்ம நகை வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, நகை எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்கும். இது வந்து அமௌண்ட்டா மட்டும் இல்லாம, உங்ககிட்ட இருக்கிற பழைய கோல்ட நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நகை வாங்குறீங்க அப்படின்றப்பவும், அந்த மாதிரி ஸ்கீமும் இருக்கு. கோல்டு டெபாசிட் ஸ்கீமும் இருக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கோல்ட குடுத்து அன்னைக்கு மெல்ட் பண்ணிட்டு எவ்வளோ கிராம் இருக்கோ, அந்த கிராமுக்கு வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. 11 மாசம் கழிச்சு இதே மாதிரி நம்ம செய்கூலி, சேதாரம் இல்லாம நகையா எடுத்துக்க முடியும். அண்ட் அதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க பணம் அதாவது தங்கத்த குடுக்குறீங்க. ஒரு 5 சவரன் நகைய குடுக்குறீங்கன்னா, உங்களால 5 சவர நகைய திரும்ப புதுசா வாங்க முடியாது. ஏன்னா, அதுக்கு வந்து செய்கூலி, சேதாரம் இதெல்லாம் போட்டு எக்ஸ்ட்ராவா வரும் நமக்கு. பட் இதே மாரி 11 மாசம் வெயிட் பண்ணி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க 5 சவர நகைய குடுத்து பிளாக் பண்ணீங்கன்னா, 11 மாசம் கழிச்சு 5 சவர நகைய நீங்க அப்படியே எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து தங்கமா நீங்க வந்து டெபாசிட் பண்ணாலும் சரி, பணமா டெபாசிட் பண்ணாலும் இந்த ஸ்கீம் வந்து பெஸ்ட்டா இருக்கும். அடுத்தது ஃபைனலா பார்த்தீங்கன்னா, டிஜி கோல்டு ஸ்கீம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ வெயிட் பேஸ்டும், அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் அமௌண்ட்டு நம்ம ஒவ்வொரு மாசமும் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா, டிஜி கோல்டுல வந்து நம்ம ஃபிக்ஸட் அமௌண்ட் கட்ட வேண்டியதில்ல. என்னால ஃபிக்ஸடா மாசம் வந்து 5,000, 10,000 கட்ட முடியாது. கையில காசு வரப்ப கட்டுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து சூட் ஆகும். இதில வந்து நீங்க டெய்லி கட்டிக்கலாம். இல்ல ஒரு நாள் கட்டாம விடலாம். உங்ககிட்ட எப்பலாம் பணம் இருக்கோ அப்பலாம் கட்ட முடியும். மினிமம் ரூ. 100லேருந்து நீங்க வந்து இதில கட்ட முடியும். அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு போனஸ் இருக்கு. ஒரு சில டேஸ்க்கு வந்து கட்டுறப்ப இத்தனை பர்சன்டேஜ் வந்து போனஸ் பெனிஃபிட் எல்லாமே இருக்கு. பட் இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோல்டு காயின் வாங்குறதுக்கு தான் பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா, நமக்கு இதில வேஸ்டேஜ் வந்து நம்ம தான் கட்டணும். பணமா அதாவது நீங்க காயினா வாங்குனாலும் சரி, இல்ல நகையா வாங்குனாலும் சரி, வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே நம்ம தான் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டிஜிகோல்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரேண்டமாக உங்ககிட்ட கையில் காசு இருக்கிறப்பெல்லாம் சின்னதாக சேமிக்கணும் அப்படின்றவங்க பணமாக சேமிக்கிறதுக்கு பதில் இந்த டிஜிகோல்டில் போடுறப்ப நமக்கு அதில் தங்கத்தில் வந்து சேர்ந்துட்டே வரும். ஸோ இதில் கோல்டு காயின் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இதில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4, 5 ஸ்கீம் பற்றி பார்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி தேவை, நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து அதுக்கான ஸ்கீமை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து உங்களால் பெற முடியும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.